சசிகலா மேடம் பாத்தீங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஆமா ஓபிஎஸ் சார் பாத்தீங்களா? நீங்க கட்சி மாறறதாவும் சொல்லிருக்காங்க. எல்லாம் 5ஆம் தேதி பேச சொல்லுவேன். இல்ல ஏதாவது கட்சி மாறுறீங்களாங்கிறது தான். 5ஆம் தேதி கேளுங்களேன். வணக்கம். தொண்டர்களோட பிரதிபலிப்பு என்னென்ன இருக்குது? நீங்க சசிகலா மேடம் பாத்தீங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஆமா ஓபிஎஸ் சார் பாத்தீங்களா? நீங்க கட்சி மாறறதாவும் சொல்லிருக்காங்க. எல்லாம் 5ஆம் தேதி பேச சொல்லுவேன். இல்ல ஏதாவது கட்சி மாறுறீங்களாங்கிறது தான். 5ஆம் தேதி கேளுங்களேன். ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவை தான் சந்திக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுக தொடர்பாக பதிலளித்து வருகின்றார். இந்த நிலையில்தான் சசிகலாவை அவர் சந்தித்ததாக கூறப்பட்ட தகவலுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் செங்கோட்டையன். அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலிருந்து வேறு கட்சி ஏதேனும் புதிய கட்சிக்கு நீங்கள் செல்லுகின்றீர்களா என்ற கேள்விக்கு வரும் 5ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்கள், நாளை மறுநாள் அனைத்துக்கும் பதில் சொல்லுகின்றேன் என்று செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். மனம் திறந்து பேசப் போகின்றேன், அதிமுக தொண்டர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பிரதிபலிக்கப் போகின்றேன் என்பதாக கூறியிருக்கக்கூடிய செங்கோட்டையன் சசிகலா பின்னணியில் இருந்துதான் இவ்வாறு கூறுகின்றார் என்ற தகவலை சமூக வலைதளங்களிலே அதிமுகவினுடைய பல்வேறு தரப்பினரும் பதிவு செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக சசிகலா வெளியிட்டிருந்த அறிக்கை, அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றுபட்டால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று சசிகலா வெளியிட்டிருந்த அறிக்கை, அதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் பேசி வரக்கூடிய கருத்துக்கள், இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு சசிகலாவை தொடர்ந்து செங்கோட்டையன் சந்தித்து வந்தார். சசிகலாவினுடைய ஆலோசனையின்படிதான் நாளை மறுநாள் செங்கோட்டையன் செய்தியாளர்களை கோபிச்செட்டிப்பாளையத்திலே சந்திக்கப் போகின்றார் என்றெல்லாம் தகவல் வெளியாகி இருந்த நிலையில் சசிகலாவை நான் சந்திக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் செங்கோட்டையன். சசிகலா மற்றும் செங்கோட்டையன் இடையே சந்திப்பு நடந்ததாக சொல்லப்பட்ட தகவல்களுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் கட்சி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதனை மறுக்கவில்லை. கட்சி மாறுகின்றீர்களா என்று கேள்வி கேட்ட பொழுது நான் மாறவில்லை என்ற பதிலை செங்கோட்டையன் கூறவில்லை. ஆனால் அதிமுகவிலிருந்து கட்சி மாறுகின்றீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது வரும் 5ஆம் தேதி என்று எந்த கேள்வியாக இருந்தாலும் நாளை மறுநாள் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். இதன் மூலமாக செங்கோட்டையன் சசிகலாவை சந்திக்கவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருந்தாலும் அடுத்த கட்டமாக அவர் 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்து அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்றால் ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டும், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தொடர்பாக கட்சி தலைமை ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தக்கூடிய விதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அவர் வேறு ஏதேனும் கட்சிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்ற ஒரு தகவலும் கேள்வியாக எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கும் அவர் பதில் அளிக்கவில்லை, நேரடியாக பதில் தரவில்லை என்றாலும் 5ஆம் தேதி நாளை மறுநாள் அது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாக செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய தினம் 100கணக்கான நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். ஈரோடு மாவட்டத்திலே கட்சியினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, தமிழகம் முழுவதும் தன்னை சந்திக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன கருத்தை சொல்லுகின்றார்கள் என்பதையெல்லாம் கேட்டறிந்து வரக்கூடிய செங்கோட்டையன் நாளை மறுநாள் அது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்று காலை முதல் முறையாக செங்கோட்டையன் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளேன் என்று கூறியது முதலே சசிகலா பின்னணியில் தான் செங்கோட்டையன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார், சசிகலா கூறிய கருத்துக்களை கேட்டுதான் செங்கோட்டையன் இவ்வாறு பேசி வருகின்றார் என்றெல்லாம் தகவல் பரப்பப்பட்டது. அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் செங்கோட்டையன். சசிகலாவை நான் சந்திக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே நேரம் அதிமுகவிலிருந்து வேறு ஏதேனும் புதிய கட்சிக்கு கட்சி மாறப் போகின்றாரா செங்கோட்டையன் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக அவர் பதிலளிக்கவில்லை. நாளை மறுநாள் அனைத்து கேள்விகளுக்குமான பதிலை கோபிச்செட்டிப்பாளையத்திலே தான் வழங்க இருப்பதாக மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்களிடையே கூறியிருக்கின்றார் செங்கோட்டையன். வணக்கம். தொண்டர்களோட பிரதிபலிப்பு என்னென்ன இருக்குது? நீங்க சசிகலா மேடம் பாத்தீங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஆமா ஓபிஎஸ் சார் பாத்தீங்களா? நீங்க கட்சி மாறறதாவும் சொல்லிருக்காங்க. எல்லாம் 5ஆம் தேதி பேச சொல்லுவேன். இல்ல ஏதாவது கட்சி மாறுறீங்களாங்கிறது தான். 5ஆம் தேதி கேளுங்களேன். நிறைய திருமணத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. தொண்டர்களோட பிரதிபலிப்பை நீங்க பேச போறீங்களா? கண்டிப்பா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.